பண்துளிகள் 18வது மூலோபதேசமான தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் 16, 2024. உண்மையான தயாரிப்புகள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? மத்தேயு 7:16. பெயர் பெற்ற தயாரிப்புகளை மக்கள் தேடி வாங்குவாங்க. விவசாயிகளும் கூட புவியியல் குறியீடு, அதாவது ஜியாகிரபிக் கோடு சீட்டுகளை ஒட்டி பயனடையலாம். தயாரிப்புகளுக்கான சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிற விவசாயிகள் மட்டுமே குறிப்பிட்ட பிராந்தியத்தில் பெயரை பயன்படுத்தலாம். தேவனும் தம் பிள்ளைகள் உண்மையான செய்திகளையே பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் மெய் தீர்க்கதரிசிகளுக்கும் பொய் தீர்க்கதரிசிகளுக்கும் இடையேயான வித்தியாசங்களை சொல்றாரு. மெய் தீர்க்கதரிசிகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று 2 பேதுரு 1:21 வாசிக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என தங்களை யாராவது சொன்னால் அவங்க நீதியான வாழ்க்கை வாழறாங்களா என்பதை பரிசோதிக்க வேண்டும். 1 யோவான் 4:1. விசுவாசிகள் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலம் பிறரை கவர்ந்திருப்பதால் தான் திருச்சபை வளருகிறது. யோவான் ஸ்நானகனின் வாழ்க்கையில் இதை காணலாம். யோவான் 1:6-8 வாசித்து பாருங்க. மக்களை நீதியான வாழ்க்கைக்கு வழிநடத்தி செல்வதற்கான மிக முக்கியமான செய்திகளை ஒன்று, இயேசு ஒரு மனிதனாக பூமிக்கு வந்து பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து நமக்காக தியாக பலியாக மரித்தார் என்பதே. தேவ ஆவியே நீங்கள் எதினால அறியலாம் என்று மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று 1 யோவான் 4:2 வாசிக்கிறோம். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி கிறிஸ்துவ மேசியாவென்று ஆணித்தரமாக சொல்லுவார். தான் சொல்லுகிற செய்தியின்படி வாழ்வார். அதுதான் ஒருவர் உண்மையிலேயே பரலோகத்திலிருந்து செய்தியை பெறுகிறாரா என்பதை அறிய ஒரு மெய்யான வழி. இன்றைய செயலில் காட்டுங்கள். வேதாகம தீர்க்கதரிசிகள் பற்றின செய்திகளை பகிர்ந்து கொள்ளும்போது பிறரை சத்தியத்திற்குள் அழைக்கும் விதத்தில் பேசுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 யோவான் 4:3, மத்தேயு 7:18-20, யாக்கோபு 5:17 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.